ரசிகர்களை வைத்து மட்டுமே ஆட்சி பிடிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாரு விஜய். அதாவது அவர் தனியா நின்னார் அப்படின்னு சொன்னா 5-10% ஓட்டு வாங்கலாம். ஏன்னா கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொன்னா அவர் பெருசா அதை சாதிச்சிட முடியாது. விஜயோட வருகையால் விசிகாவின் வாக்குகள் குறையும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். சீமான் அவர்களுடைய உழைப்பை குறைச்சு எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிறுவன தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். சமீப காலமா சில மாதங்களாக திமுக கூட்டணி பலமா இருக்குது, நாங்க உடையாது அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளுமே நீங்க கூட அதை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. விஜயோட வருகைக்கு பிறகு இந்த குரல்கள் அதிகரித்து ஒலிக்குதோ? இல்லை, யதார்த்தம் என்னன்னு சொன்னால் யாரும் அப்படி சொல்லிக்கிட்டு யாரும் போகலை. எங்கே மீடியா இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லா கட்சி தலைவர்களும் அப்படி தான். அவங்களாம் அதை அப்படி சொல்லலை. அதாவது மீடியாவில் ரிப்போர்ட்டர்கள் எங்கே பார்த்தாலும் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. கூட்டணி பற்றி கேட்கும்போது வலுவாக உண்மையை தானே சொல்ல முடியும். கூட்டணி வலுவாக தான் இருக்கு, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. விஜய் வருகைக்கு பிறகு இந்த கருத்து பரவல்கள் இதெல்லாம் மீடியாவில் எனக்கு என்னமோ விஜய் மொத்த மீடியாவையும் வாங்கிட்டாரோன்னு டவுட்டாக இருக்கு. மொத்த மீடியாவையும் வாங்கிட்டு பார்த்துட்டாரோன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே அதை திருப்பி 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 பேசி பேசி நீங்கள் யாராவது இப்போ வெளிநாடு போயிருந்தாங்க அல்லது ஒரு 6 மாதம் தூங்கிட்டாங்க, 6 மாதம் கழிச்சு இப்போ திடீர்னு எந்திரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்திரிச்சு நம்ம சமூக வலைதளங்கள் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ ரைட்டு, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் எதிரெதிரில் களத்தில் இருக்காங்க, மீதெல்லாம் யாருமே இல்லை போல இருக்கு, அவங்க 2 பேருக்கு தான் அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுல போட்டியாட்டம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க இதை பார்த்தாங்கன்னு சொன்னான். இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு செய்திகளில் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படிதான் சொல்லணும். இது ரொம்ப அதிகப்படியாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதில் யாரும் தடுக்க போகிறதில்ல. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு மாநாடு நடத்தின உடனேயே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் முதலமைச்சர் ஆகிறது? நான் கூட முதலமைச்சராக இருக்கணும். மாநாடு நடத்துகிற உடனே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் மாநாட்டில் அப்படி எதுவும் நீங்கள் அறிவிச்ச மாதிரி தெரியல. அதாவது 2009 முதல் மாநாடு நடத்தினேன். 2009 இப்போ கூட யூடியூப்பில் போய் பாருங்கள், கூட்டம் இதோட அதிகமாக இருக்கும். அதை பார்த்து நான் ஏமாந்தேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சரியான இதாக இருக்காது இல்லையா? ஆனால் இது யாரோ விஜய் ஏமாத்துறாங்க. சுற்றி இருக்கிறவங்க யாரோ நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. கூட்டங்கிறது 2.5 லட்சம். இது எல்லாத்துக்குமே தெரியும். 2.5 லட்சம். ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்கன்னு. நீங்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை ஆரம்பித்து நீங்கள் களத்துக்கு வரும்பொழுது நம்ம யதார்த்தமாக பேசலாமே. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவதோ அல்லது ஆட்சி பிடிக்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் அந்த அஜெண்டாவோட தானே உள்ள வராரு. இல்லை, அஜெண்டா ரைட்டு, அவர் வரலாம், அவரோட விருப்பம் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த வேரியேஷன்ஸ் பட் ஒரு கட்டமைப்புக்கான வேகம் தெரியலை. இந்த மாவட்ட செயலாளரே அறிவிக்கல இல்லையா? கட்டமைப்பு, அதாவது கட்சி அவர் பேர் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? 6-7 மாதங்கள் கடந்து விட்டு தான். 6-7 மாதம் ஆயிடுச்சு கட்சியோட பேர் சொல்லி. கட்சியோட பேர் சொன்ன பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கு நீங்கள் மாநாடு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த கட்டமைப்புலாம் பண்ணியிருக்கலாம் இல்லை? சரி, இப்போ மாநாடு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்க முடியல. எந்த அரசியலுமே வெளியேந்து பார்க்குறப்ப எல்லாம் அப்படிதான் தெரியும். ஆனால் உள்ள பார்க்குறப்ப தான் இப்போ ஏன் மாவட்ட செயலாளர் போகிறதுக்கு தாமதமாகுது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய அரசியல் அனுபவத்தில்? மாவட்ட செயலாளர்கள் போடுறப்ப ஆல்ரெடி ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ புதுசாக யாரையாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அறிவிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தேர்தல் வரைக்கும் மாவட்ட செயலாளர் இல்லாமல் இருப்பாங்களோன்னு தோணுது. இல்லை, மாவட்ட செயலாளர் அறிவிச்சாவே ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும். ரசிகர்களை வைத்து மட்டுமே ஆட்சி பிடிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாரு விஜய். அது தப்பு கணக்கு. ஏன்னா நீங்க சொல்ல யதார்த்தம்
அதே ரசிகர் உங்க கட்சியில இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எல்லா கட்சியிலுமே இருக்கலாம். ஆனா அந்த கட்சியை விட்டுட்டு இவரோட இணைவாங்களா அப்படின்றது மாநாட்டுக்கு அப்புறம் களத்துல இருக்கும்போது கொஞ்சம் பின்வாங்குவாங்க. நீங்க வந்து ஓகே, அந்த விஜயகாந்த் அவர்கள் வந்த சூழலையும் இதையும் எல்லாரும் ஒப்பிடுறாங்க. விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆரோட ஒப்பிடுகிறார்களே. ஆமா, விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப பல கட்சிகள்ல இருந்து பல பேர் அதுல சேர்ந்தாங்க. மூத்த தலைவர் மண்டுட்டி ராமச்சந்திரன் உள்பட அதுல போய் சேர்ந்தாங்க. இதுல யார் சேர்ந்திருக்காங்க? அப்ப யதார்த்தம் எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ விஜயோட நிலைப்பாடு என்ன சரியா இல்லை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு விஜய் அவர்களும் விவரம் இல்லாத ஆள் கிடையாது. இல்லைன்னா சினிமாவில் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதனால் வந்து அவருக்கு வந்து கலை யதார்த்தம்லாம் தெரியாமல்ல, அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு செல்வார். வேறொரு கூட்டணி தலைமையில் அவர் ஏதாவது கரெக்டாக பேசி அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தேவையில்லை. ஏன்னா வந்து இன்னும் தேர்தலுக்கு டைம் நிறையா இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சி பிடிக்கிறோன்னே பேசிகிட்டே இருக்கலாம். அவருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து சர்வே பண்ணி ஓட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து 6%, 7%, 10%, 12% சொல்லலாம். 6%, 7%, 30% யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல அது பெரிய ஏமாத்து வேலையாக போயிடும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து கள நிலவரம் என்னங்கிறது அவருக்கும் தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்போ இல்லை. அதனால எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்காங்க. அதனால் அவர் வந்து தேர்தல் நெருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பெருசாக அதை வந்து சாதிச்சிட முடியாது. களத்தில் அவரோட வருகை ஒரு சிறிய சலசலப்பை கூட ஏற்படுத்தாது. 2026 தேர்தலில் ஒரு சிறிய சலசலப்பை கூட ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? இல்லை, அவர் வந்து ஒரு கூட்டணியோட ஒரு ஐக்கியமாயிருவார். ஆமாம், அதாவது அவர் வந்து தனியாக நின்னார் அப்படின்னு சொன்னால் 5-10% ஓட்டு வாங்கலாம். அப்ப வந்து தனியா நின்னாருன்னு சொல்ல வாங்குவாரா? 5-10% வாங்குவாங்க. 10 6ஆவது இருக்கலாம், 9ஆவது இருக்கலாம், என்னோட அனுமானம். அது வரைக்கும் வர இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. ஸோ இதுதான் யதார்த்தம், அவ்வளோதான் முடியும். அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர் தனியாக நின்று ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. தனியாக நின்று ப்ரூவ் பண்ணுறப்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அப்புறம் வந்து நாம் தாங்கிற பேச்சு பேச முடியாது. ஏதோ ஒரு கூட்டணிக்கு போயிட்டு அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்ப அது நாம் தான் என்னால தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் ஓட்டு தான் அங்கே வந்து கன்வே ஆச்சு அப்படின்னு வந்து மறைச்சிட்டு பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அப்படி இல்லை. ஏன்னா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, அரித்மேட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இதனால் வந்து விஜய் வர்றதுனால எதிரில் இருக்கிற வாக்குகள் தான் பிரியும். எதிரான எங்கள் கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் தான் பிரிய போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இது வந்து வர்ற 26 தேர்தலில் விஜய்க்கான யார் கூட சேர்ந்தாலும் அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்காது. ஆனால் யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் கண்டிப்பாக அப்படி தான் போவார், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இதுதான் அவருடைய அனுபவத்தின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற பாடம் சொல்றீங்க. யதார்த்தமாக விஜயகாந்தோட அவர் ஒப்பிட்டீங்க. அந்த ஒப்பீடு விஜயகாந்துக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த மாசு, அந்த ஆதரவு என்பது விஜய்க்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுடைய கருத்து அது எப்படி? விஜயகாந்துக்கு கிடைத்த அந்த மாஸ் கிடைக்கும், அந்த ஓட்டு பர்சன்டேஜ் தான் அந்த ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கேன். ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த. ஏன்னா இப்போ எப்படின்னா தேர்தல் அப்படி, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அப்படிங்கிறது எதிரில் யார் இருக்காங்க. இப்போ திமுக, அண்ணா திமுக, இருதுருவ அரசியல். மூணாவது யார் இருக்காங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் குறையும். இப்போ நீங்கள் முதல்ல ஏன் நாம் தமிழர் வாக்குகள் வந்து 2024 அதிகமாச்சு? 21 அதிகமானதுக்கு காரணம் 21 கமலஹாசன் ஒரு சின்ன குறுக்கீடு. விஜயோட வருகையால் விசிகாவின் வாக்குகள் குறையும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். நாம் தமிழரோட வாக்குகள் எந்த விதத்திலும் போகாது, ஏன்னா குறைந்தபட்சமா அந்த ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஆனா விசிகாவின் வாக்குகளை உறுதியாக அறுவடை செய்வார் விஜய் அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. விசிகாவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்துங்க அவருடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோடு அது அத்தனை பேரும் அந்த அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவ்வளவு கொள்கை ரீதியாக வந்து பிடிப்போடு இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக அதுலேருந்து பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், பல மாவட்டங்கள்லேருந்து எல்லாரும் வெளியே போயிட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா,
2021 தேர்தலில் கமலஹாசன் களத்தில் வந்தார். ஸோ வந்து அதாவது 2 கட்சியும் இல்லாம ஒரு 3வதா வாக்கெடுக்கிறதுக்கு அவரும் களத்தில் வந்தார். அப்ப அவருக்கும் ஓட்டு போகுது, சீமானவர்களுக்கும் வாக்கு போகுது. 24 தேர்தலில் இவர் கிடையாது, கமலஹாசன் வந்து கூட்டணிக்கு வந்துடுறார். அப்ப திமுக அண்ணா திமுக அல்லாத வாக்குகள், பிஜேபியும் அல்லாத, பிஜேபி ஒரு கூட்டணி, 3 பேத்துக்குமே போட விரும்பாத வாக்குகள் அத்தனையுமே நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. வேற வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. நம்ம ஆப்ஷன் இல்லை, ஒன்னு அங்க போடணும், நோட்டாக் பண்ணணும். ஸோ இது வந்து அவரோட உழைப்பு, சீமான் அவர்களுடைய உழைப்பை வந்து குறைச்சி எஸ்டிமேட் பண்ணவே முடியாது, குறைச்சி எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்ப அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. உழைப்புக்கு எப்ப மரியாதை கொடுக்குறாங்க? சரி யாருக்கு போடுறது, ஒருத்தருமே இல்லையா, சரி அங்க போடு. இப்படிதான் வந்து 24ல் அவருடைய வாக்குகள் அதிகமாச்சு. இப்ப விஜய் வந்து தனியா நிற்கும் போது, விஜய் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிட்டா சீமானுடைய வாக்குகள் குறையாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் தனியா நிற்கிறப்ப கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அப்ப குறையும், குறைஞ்சு அங்க போகும், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து சகோதரர் விஜய் அவர்கள் அறியாதவர் அல்ல. அதனால இனி அவர் வெயிட் பண்றாரு, பொறுமையா வெயிட் பண்றாரு. பட் என்ன, இன்னும் வந்து களத்துக்கு வராது மக்கள் மத்தியில். நீங்க வந்து நிவாரணம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தாருங்கிறதெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அப்படி பண்ண மாதிரி தெரியல. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள நேரடியாக போய் பார்த்து தான் பழக்கம். அதே போல வந்து மாநாட்டுக்கு வந்து உயிர் விட்டவங்க அந்த குடும்பத்தை நேரில் போய் பார்த்து தான். போட்டோ ஷூட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு, மாநாட்டிலே சொல்றாரு இல்லையா? அவர் பண்ணது என்ன, அவர் பண்றது என்ன? அதாவது அதாவது மாநாட்டுக்கு வர்றவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, அந்த குடும்பங்களுக்கு நேரில் போயாவது காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும். அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, நீ ஏன் அஞ்சலி செலுத்த போகலன்னா, இறந்த ஒரு பிணத்தை இங்கே கொண்டு வாங்க, என் வீட்டில் அஞ்சலி செலுத்துறேன். அவங்கள வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு, யாராவது வந்து ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வந்து இரங்கல் தெரிவிப்போமா? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்க அங்கே போய் பார்த்து எப்படி பாதிச்சாங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதைத்தான் அவர் செய்யணும். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆள போறேன்னு சொல்றவர். இந்த யதார்த்தம் அவருக்கு தெரியலையோ? யதார்த்தம் வந்து தெரியலையா, இல்ல அவர் சொல்ல ஆள் இல்லையா, அணுக முடியலையா? ஆமா, இது வந்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் இல்லை. இது வந்து ஒரு அரசியல் வந்த பின்னாடி அவர் நடிகர் மாதிரியே இருக்க முடியாது, அது மாதிரியே இருக்க முடியாது. அவர் வந்து களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கணும். இல்லைன்னா கமலஹாசன் ஓரளவுக்கு மக்களை சந்தித்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பவே அவர் வந்து சோசியல் மீடியால தான் அவர் அரசியல் பண்றாரு, ட்விட்டர்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அப்ப இவர் வந்து நாளைக்கு வந்து நான் ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்றவர், அவர் வந்து களத்துக்கு போய் பார்த்துருக்கணும் இல்லையா? அது வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னா நேரடியா போய் கொடுக்கணும். அதை கூட பண்றதுக்கு தயங்குறார் அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய கட்சி எப்படி நடத்துவார்? அவர் மக்கள் நீதி மையம் வரிசையில் மற்றொரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் புரிஞ்சுக்கிட்டார்ல, மக்கள் நீதி மையம் புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி சேர்த்தார்ல. அப்போ ஒரு தேர்தலுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு, முன்னாடியே சொன்னா புரிஞ்சுக்கல. அப்ப வந்து அவ்வளவுதான். பட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு பண்றாரு. அதே தான் இவரும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, வர்ற தேர்தலில் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். நிரூபிச்சா அடுத்த தேர்தலில் அந்த வாக்கு வங்கி தகுந்தவாறு கூட்டணி சீட் ஷேரிங். இல்லை இப்பவே தனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு அவர் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டு ஒரு சர்வே பண்ணிட்டு அதுக்கான சீட்டை போய் வாங்கினாருன்னா அது கூட்டணிக்கு போயிடுவார். ஆனால் அவர் எடுக்கிற முடிவு தான். அவர் வந்து பெருசா களத்துக்கு போகாம தனியா போகாம எவ்வளவு இருக்கிறத பார்த்தா அவர் அமைதியா இருக்கார். அடுத்த தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்கு போகத்தான் வாய்ப்பு அதிகம். நல்லதுண்ணே, பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கு உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி.